நம்முடைய வீடுகளில் பயன்படுத்துகின்ற உணவுகளில் பெரும்பான்மையான அது வெஜிடேரியனாகவோ அல்லது நான் வெஜிடேரியனாக எதுவாக இருந்தாலும் வெங்காயத்திற்கு அடுத்தபடியாக நாம் அதிகமாக பயன்படுத்துவது தக்காளியை தான். தக்காளி பல்வேறு சத்துக்கள் இருக்கின்றன. அந்த தக்காளியுடைய சத்துக்களை நாம் வரிசையாக பார்ப்போம். 100 கிராம் தக்காளியில் உள்ள சத்துக்கள் விவரம் தோராயமாக 18 கலோரி ஆனது தக்காளி சத்துக்கள் இருக்கிறது. 95% நீர் இருக்கிறது. கார்போஹைட்ரேட் என்று எடுத்துக்கொண்டால் 3.9 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறது. சர்க்கரையுடைய அளவு 2.6 கிராமாக இருக்கிறது. நார்ச்சத்து ஃபைபர் என்று எடுத்துக்கொண்டால் 1.2 கிராம் ஃபைபர் இருக்கிறது. புரதம் புரோட்டீன் என்று எடுத்துக்கொண்டால் 0.969 கிராம் புரோட்டீன் இருக்கிறது. கொழுப்பு மிக குறைந்த அளவே கொழுப்பு இருக்கிறது. ஃபேட் 0.2 கிராம்ஸ் ஃபேட் இருக்கிறது. இது இல்லாமல் முக்கியமான விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இருக்கிறது. விட்டமின் சி தினசரி தேவையில் கணிசமான அளவு கிடைக்கிறது. விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் வடிவில் உள்ளது. விட்டமின் கே உள்ளது. பொட்டாசியம் 237 மில்லிகிராம் இருக்கிறது. இரும்பு சத்து அயன் சத்தானது 0.27 மில்லிகிராம் இருக்கிறது. கால்சியம் எடுத்துக்கொண்டால் 10 மில்லிகிராம் இருக்கிறது. மெக்னீசியம் 11 மில்லிகிராம் இருக்கிறது. பிற முக்கிய பொருட்கள் லைகோஃபின் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கிறது. கரோட்டினாய்டுகள் மற்றும் பாலிஃபினான்கள் இவையெல்லாம் அதிகமான அளவு காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சத்துக்கள் நிறைந்த தக்காளியை வைத்து பல்வேறு வகையான குழம்புகளை உண்டு உடலை பலப்படுத்துவோம். நன்றி நண்பர்களே.